ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுபா வீட்டில் காலை டிஃபன் பூரி செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. இந்த பூரி சப்பாத்தியெல்லாம் சுடுறது பெரிய வேலையாக நினச்சி எல்லோரும் செய்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. எல்லா வேலையுமே ஈஸி தான். தேவையான பூரிக்கு தேவையான கோதுமை மாவை எடுத்துங்க. இது ரேஷனில் வாங்கின கோதுமை கழுவி காய வச்சு அரைச்ச கோதுமை மாவுங்க. அந்த மாவுலேயே பூரி சுட்டாலும் சூப்பராக தான் வரும். தேவையான மாவை எடுத்துக்கிட்டு அந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க, கொஞ்சம் ஜீனி சேர்த்துங்க, 1 ஸ்பூன் ரவை சேர்த்துங்க. நான் பைப்பில் டேரெக்டாக தண்ணியை பிடிச்சி தான் இப்போ செய்வேன். நம்மளுக்கு அளவு அடிக்கடி பிசைஞ்சு அளவு தெரியறனால சூப்பராக பிசைஞ்சு பந்து மாதிரி 4 வாட்டி அடித்து ஒரு தட்டை போட்டு மூடிட்டு குருமா ரெடி பண்ணிவிட்டு 10 நிமிஷம் தான் குருமா ரெடி பண்ணிவிட்டு போய் பூரி புசுன்னு சுட்டு எடுத்துடலாம். பூரிக்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சு ரெடியாக இருக்குது. கடன்னு பாப்பா பூரிக்கு தேய்ச்சி வச்சுட்டாங்க. தேய்ச்சிட்டு பூரியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு எங்கள் பாப்பா எல்லா பூரியும் சுட்டுருச்சு. நான் சாப்பிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு கூட பசங்களாம் வந்துட்டாங்க. ஆளுக்கு 2-3 பூரி எடுத்து வச்சு குருமா வச்சு கொடுத்து சூப்பராக காலையில் சிறப்பாக டிஃபன் முடிஞ்சிச்சு. ஓகே, பாய்.